நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனை கூட்டார். இந்த வசனத்தை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கே சொல்றாரு கர்த்தரின் ஆசீர்வாதம், அந்த தலைப்பை தான் பார்க்கிறோம். இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம்னா என்னதுன்னா, அது ஒரு அபிஷேகம், அது ஒரு ஆற்றல், அது ஒரு வல்லமை, அது ஒரு சக்தி. அது என்ன பண்ணுதுன்னா ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. ஆமென். இன்னைக்கு வீடு கட்டியிருக்கிறீங்க, இன்னைக்கு நல்லா வாழ்கிறீங்க, சுகமாக இருக்கிறீங்க. இதெல்லாம் பின்னாடி பார்க்கும்பொழுது என்ன இருக்குன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னா கர்த்தர் இருக்கிறார். நான் நல்லா சம்பாரிச்சேங்க, நான் கஷ்டப்பட்டு உழுந்து சம்பாரித்தேன், வேர்வை சிந்தி இதெல்லாம் இல்லை. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இங்கே சொல்கிறாரு கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் என்ன பண்ண மாட்டார்னா வேதனையை கூட்ட மாட்டார். அதோட வேதனை இருக்காது. ஆமென். அதோடு கூட வேர்வை இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் வீடு கட்டிடுறாங்க, கட்டிட்டு 25 வருஷமா என்ன பண்றாங்கன்னா இஎம்ஐ கட்டி கொண்டு இருக்கிறாங்க. இது கர்த்தரின் ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தரின் ஆசீர்வாதம் எப்படின்னா அதோடு கூட வேர்வெல்லாம் இருக்காது, வேதனை இருக்காது. ஆமென். அவர் கொடுத்தாருன்னா இஎம்ஐலாம் கிடையாது, மொத்தமாக கொடுத்துருவாரு. ஆமென். அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது அது ஒரு பலன், அது ஒரு சக்தி, அது ஒரு அபிஷேகம், அது ஒரு வல்லமை. அதுதான் என்ன பண்ணுதுன்னா நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வர. ஆனால் உபாகமத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை என்ன பண்ணுறாருன்னா உனக்கு தரேன்னு சொல்கிறார். அப்போ ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா ஒரு பலன் போல இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு உங்கள் மேலே என்ன இருக்குன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அவங்க கூட. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன் அறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 9ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு தான் பார்க்க போறோம், வசனம் தான் பார்க்க போறோம். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு நம்ம யாருன்னா விசுவாச மார்க்கத்தார். நம்ம கிரியை மார்க்கத்தார் இல்லை, நம்ம இன்றைக்கு விசுவாச மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டோம். முன்னாடி கிரியை மார்க்கத்துக்குள்ளே இருந்தோம், கோயிலை சுற்றி வந்தோம், மலை மேலாம் போனோம், முட்டி போட்டுன்னு நடந்து போனோம் மண்ணில், அங்கே போனோம் இங்கே போனோம், எல்லா இடத்துக்கும் போனோம். ஆனால் இன்றைக்கு நம்ம கிரியை செய்கிறது இல்லை, கிரியை மார்க்கத்தார் இல்லை, நாம் விசுவாச மார்க்கத்தார். எதுவுமே பண்ணலை. எதனா பண்ணீங்களா? ஒன்றும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீர்கள், அதனால ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். ஆமென். ஏன்னா அவர் செஞ்ச கிரியை விட நம்ம எந்த பெரிய கிரியை செஞ்சாலும் அவருக்கு செஞ்ச கிரியை காட்டிலும் இது கம்மி தான், சிறுசு தான். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த கிரியை என்னன்னா கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி வித்துட்டார். இதை காட்டிலும் ஏதோ பெருசாக செய்ய போறீங்களா? ஒன்றும் பெருசாக செய்ய போகிறது இல்லை. கிரியை மார்க்கத்தாரில் நாம் விசுவாச மார்க்கத்தாராக இருக்கிறோம். ஆமென். அப்போ நம்ம எதுவும் பண்ணுறது இல்லை. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கல்வாரி சிலுவை விசுவாசிக்கிறோம். இயேசு சாபமானார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அது விசுவாசோடனே நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னா இந்த ஆசீர்வாதம் வந்துவிட்டது. விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். இங்கே சொல்றார் ஆபிரகாமுடனே நாம் என்ன பண்றோம்னா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். we are blessed along with Abraham. நாம் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களே அவரோடு கூட கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன பண்றோம்னா உன்னதங்களே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? உன்னதத்தில் இருக்கிறார். நீங்க எங்க இருக்கிறீங்க? அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஏன்னா அவர் யாரு? தலை, நம்ம யாரு? சரீரம். அப்போ தலையும் சரீரம் எப்பவுமே எங்கே தான் இருக்கும்? தனித்தனியாக இருக்குமா? அந்த தலையாகிய கிறிஸ்து மேலே இருக்கிறாருன்னா நானும் எங்கே தான் இருக்கிறேன்னா உன்னதங்களே அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவர் நீதிமான்னா நானும் நீதிமான் தான். அவர் பரிசுத்தம் உள்ளவர்னா நானும், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னா நானும், அவர் சுகம் உள்ளவர்னா நானும்,
ஏன்னா அவரும் நானும் ஒன்றா இருக்கிறோம். அவரோடு கூடனா அதான் 2 பேரும் ஒண்ணா இருக்கிறாங்க. அதே போலதான் இங்க சொல்றாரு, ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறோமா. ஆபிரகாம் மேல இருக்கிற ஆசீர்வாதம் இன்னைக்கு யார் மேல வந்திருக்குன்னா, என் மேல வந்திருக்கு. இந்த விசுவாச மார்க்கத்தார் மேல வந்திருக்கு. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாம் அழைச்சு என்ன பண்றாருன்னா, ஆசீர்வதிக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது என்ன நினைச்சு ஆசீர்வதிக்கிறார்னா, கிறிஸ்துவின் மூலியமாய் சாமுக்கு இந்த ஆசீர்வாதம் போக வேண்டும், கிறிஸ்துவின் மூலியமாய் இந்த ஜனங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் போக வேண்டும் சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆமென். இந்த விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்போ நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்ம மேல சாபம் இல்லை. ஆமென். சீக்கிரம் ஏசி போட்டுருவோம். இதெல்லாம் சாபம் தான், வேர்வை சிந்துறதுலாம். அப்போ இங்க என்ன சொல்றாரு, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இங்க என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமுடனே இந்த விசுவாச மார்க்கத்தார் மேல என்ன வந்திருக்குன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்திருக்குன்னு சொல்றாரு. இந்த ஆசீர்வாதம்னா என்னது, அதான் பார்த்தோம். ஆசீர்வாதம்னா என்னன்னா, இட் இஸ் an enablement, இட் இஸ் an empowerment, இட் இஸ் an anointing to prosper. இது வந்து என்னன்னா ஒரு அபிஷேகம், இது ஒரு வல்லமை, இது ஒரு சக்தி. எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, டு ப்ராஸ்பர், செழிப்பாய் வாழுவதற்காக தேவன் கொடுக்கிற ஒரு பலன். இதுதான் ஆசீர்வாதம். அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்னது அப்படி பார்க்கும் பொழுது, இங்க ஆதியாகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமை அழைச்சு என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்கிறார். அதுல முதல் காரியம் என்னன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. பெரிய ஜாதியாக்கினா என்னது, ஐ வில் மேக் யூ எ கிரேட் நேஷன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அன்றைக்கு ஆபிரகாம் குழந்தைலாம் இல்லை, ஆனா இன்றைக்கு ஆபிரகாமுடைய ஜாதி ரொம்ப பெரிய ஜாதி. இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி எப்படி இருக்குன்னா, பூமியின் தூளை போல, நட்சத்திரங்களை போல அது பெருகி இருக்கிறது. இன்னைக்கு முஸ்லீமும் சரி கிறிஸ்தவர்களும் சரி பெருகி இருக்கிறார்கள். அப்போ இதுதான் கிரேட் நேஷன். இன்னைக்கு குழந்தை இல்லைன்னா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் மேல என்ன இருக்குன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கு. அது என்னன்னா பெரிய ஜாதியாக்கி கொடுக்குற ஆசீர்வாதம். ஆமென். அதுக்கப்புறம் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா, நான் உன் பேரை என்ன பண்ணுவேன், ஃபேமஸ் ஆக்கிடுவேன். இன்னைக்கு ஒரு சின்ன கடை வச்சிருக்கலாம், அது உங்க ஊர்ல தெரியாத போல இருக்கலாம், ஆனா ஒரு நாள் வரப்போகிறது அந்த கடை எல்லாருக்கும் தெரிய போகுது. அதான் ஆமென். இந்த சபை ஒருவேளை யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த சபை மேல என்ன இருக்குன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு. இந்த சபை ஒரு நாள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். ஆமென். அது மட்டும் இல்ல, என்ன யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் வரப்போகுது எல்லாருக்கும் என்ன தெரிய போகுது. நான் பிரதர் உங்க சபையை சொல்றீங்க, உங்க பேரை சொல்றீங்க, நாங்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், உங்கள் மேலேயே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, நீங்களும் உங்க பேர் பெருமைப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அது மட்டும் சொல்ல, இன்னொன்னு சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். யாரெல்லாம் நீ ஆசீர்வதிக்கிறியோ நான் என்ன பண்ணுவேன்னா அவங்கள ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. பாருங்க, இங்க பார்வோன் என்ன பண்றாருன்னா ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். போகும்போது என்ன பண்றாருன்னா வெள்ளியும் பொண்ணும் கொடுத்து அனுப்புகிறார். கர்த்தர் இதை நினைவு கூறார். கர்த்தர் பார்வோன் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததுனால இப்போ அந்த ஆசீர்வாதம் திருப்பி ரிட்டர்ன் பேக் யாருக்கு வருதுன்னா பார்வோனுக்கு வருது. எப்போ வந்துச்சு, எகிப்து தேசத்தில் பஞ்சம் வரும்போது யோசேப்பின் மூலியமாய் கர்த்தர் என்ன பண்றாருன்னா அந்த எகிப்து தேசத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ யாரெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போ இது ஒரு ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கு. அது மட்டும் இல்லை, இன்னொன்னு சொல்றாரு, உன்னை சபிக்கிறவர்களை, யாரெல்லாம் உங்களை சபிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் சபிக்கப்பட்டு போயிடுவாங்களாம். ஆமென். பாருங்க, இந்த எகிப்து தேசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பார்வோன் என்ன பண்றாருன்னா இந்த இஸ்ரவேலர்களை சபிக்கிறார். என்ன சபிக்கிறார்னா, தலைச்சன் பிள்ளைகள்லாம் செத்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை அறிவித்தார். அதுல எஸ்கேப் ஆனது யாருன்னா மோசஸ். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இந்த பார்வோன் சபித்ததுனால கர்த்தர் இதை நினைவு கூர்ந்து என்ன பண்றாருன்னா 10 வாதைகளை அனுப்புகிறார். 10 வாதைகள்ல அந்த 10வது வாதை என்னன்னா எகிப்துல இருக்கிற தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் சாக வேண்டும். பாருங்க, கர்த்தர் நினைவு கூறுகிறார், யாரெல்லாம் உங்களை சபிக்கிறாங்களோ
அவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டு போய்விடுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க, அது மட்டும் இல்லைங்க, கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமென். அவர் சும்மா இல்லை, அவர் வேடிக்கை பார்த்துட்டு இல்லை, அநியாயத்தை பார்த்து அவர் வேடிக்கை பார்த்துட்டு இல்லை, அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்போ இங்க என்ன சொல்றேன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அப்புறம் சொல்றாரு, பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உன் மூலியமா என்ன ஆகும்னா எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எதுக்கு ஆசீர்வதிக்கிறார்? என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நான் நல்ல ஒரு மாளிகை கட்டணும், நல்ல ஒரு கார் வாங்கணும், நல்ல ஒரு நகைலாம் வாங்கணும், அதுக்காக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது நோக்கம் என்னன்னா, உங்கள் மூலியமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், உங்கள் மூலியமாய் அநேக ஏழைகள் இருக்கிறார்கள், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கடந்த வாரம் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனோம். அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல 500 பேர் வந்தாங்க. அந்த 500 பேருக்கும் அந்த பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா ஆஃபரிங் கொடுத்தார். பாருங்க, கர்த்தர் அவருக்கு காசு கொடுத்தது, கர்த்தர் ஏன் ஆசீர்வதிக்கிறார்னா அவர் குடும்பத்துக்கு வச்சுக்கிறதுக்கா? அவங்க குடும்பம், அவங்க வீடு, அதுக்காக கொடுக்கல. கர்த்தர் எதுக்கு நம்ம கிட்ட காசை கொடுக்கிறார்னா, இதன் மூலியமா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இதன் மூலியமா ஏழைகள் இருக்கிறாங்களா, அவங்களும் நல்லா இருக்கணும், அதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருங்க. அதான் சொல்றாரு, பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப இதுதான் என்னன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் தான் யார் மேல வந்திருக்குன்னா விசுவாச மார்க்கத்தார் மேல் வந்திருக்கிறது. நம்மளாம் யாரு? கிரியை மார்க்கத்தார் இல்ல. நம்ம ஆண்டவராகிய இயேசுவை எப்போ ஏற்றுக்கொண்டோமோ நம்ம எங்க வந்துட்டோம்னா விசுவாச மார்க்கத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த விசுவாச மார்க்கத்தார் மேல் என்ன இருக்குன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். எப்படி வந்துச்சு அதுதான் சொல்றாரு அடுத்த வசனங்கள்ல. 10ஆம் வசனத்திலிருந்து 11ஆவது வசனத்துல பாத்தீங்கன்னா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10-11, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எப்படி நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோமா? ஏதோ கிரியையினால நாம் ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஏன்னா நம்ம என்னதான் கிரியை பண்ணாலும் அது ஒன்றும் தேவனுக்கு முன்னாடி செல்லாது. நம்ம கிரியையினால் ஆசீர்வதிக்கப்படவில்லையா? நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுறோம்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கிருபையா, அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக மரிச்சார், அது மட்டும் இல்லை என் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அது மூலியமா எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இது கிருபை. நான் விசுவாசிக்கும் பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க எதனா செஞ்சீங்களா? பரலோகத்துக்கு போறதுக்கு நீங்க எதனா பண்ணீங்களா? ஒன்றும் பண்ணல. முட்டி போட்டு நடந்தீங்களா? இல்லை கோயிலை சுற்றி வந்தீங்களா? இல்லை மலை மேலே ஏறினீங்களா? இல்லை மற்றவங்க கட்டுற மாதிரி வெள்ளை சாரி கட்டினீங்களா? இல்லை நகையெல்லாம் ஊற்றிங்களா? எதனா பண்ணீங்களா? எதனா கிரியை பண்ணீங்களா? ஒன்றும் பண்ணலங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம். இந்த ஆசீர்வாதம், இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசித்து இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது ஏதோ ஆசீர்வாதம் ஏதோ கிரியையினால் வரவில்லை. ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னா விசுவாசத்தின் மூலியமாய் நமக்கு வருகிறது. நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். நீங்கள் பாஸ்டர், நீங்கள் காலையில் ஜோம் பண்ணுவீங்க, காலையில் வேதம் வாசிப்பீங்க, நீங்கள் ஒழுக்கமான வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறீங்க, அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அதை வைத்து ஆசீர்வதிக்கவில்லை. கர்த்தர் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது மட்டும் இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் பரிசுத்தமாக வாழ்றீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஆனாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, போப்பும் நல்லவர் கிடையாது, பிஷப்பும் நல்லவர் கிடையாது, கார்டினல் நல்லவர் கிடையாது, ரைட் ரெவரண்ட் நல்லவர் கிடையாது, பாஸ்டரும் நல்லவர் கிடையாது, யாருமே நல்லவர் கிடையாதான் அவருக்கு முன்னாடி. இப்போ எப்படி தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? விசுவாசத்தின் மூலமா நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். என்னங்க பாஸ்டர் நல்லவர் நினச்சனே, போப்பு நல்லவர் நினச்சனே, பிஷப் நல்லவர் நினச்சனே, கார்டினல் நல்லவர் நினச்சனே, ரைட் ரெவரண்ட் நல்லவர் நினச்சனே, ஆனால் நீங்கள் யாருமே நல்லவர் இல்லை சொல்கிறீங்களே.
எப்படி உங்களுக்கு துணிச்சல் வந்துச்சு கேட்குறீங்களா? ரோமர் புஸ்தகத்துக்கு வாங்க, 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் எல்லாரும் போப்போம் சரி, கார்டினலும் சரி, பிஷப்பும் சரி, பாஸ்டரும் சரி, ப்ராஃபட்டும் சரி, இவாஞ்சலிஸ்டும் சரி, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. யாருமே நல்லவங்க கிடையாது தேவருக்கு முன்னாடி, இந்த தேவனுக்கு முன்னாடி. இங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு கதையை நான் சொல்வேன். 8ஆம் நூற்றாண்டுல ஹோமர் என்கிற ஒரு கதாசிரியர் இருந்தார். அவருடைய கதையில் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் பாருங்க, நிறைய பேர் இப்போ தான் பார்க்குறீங்க, ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சது சொல்கிறாங்களே ஃபர்ஸ்ட் ஆஃப்னு. எல்லாரும் தேட்டருக்கு போயிருக்கீங்க அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப்ல என்ன நடக்குதுன்னா, அவருடைய கதை எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரங்களுக்குள்ளே என்ன பண்ணுவார்னா பிரச்சனையை மூட்டி விட்டுருவார். அந்த கதாபாத்திரங்களுக்குள்ளே அந்த பிரச்சனையை மூட்டுருவார். அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது என்ன ஆகும்னா, அந்த பிரச்சனை என்ன ஆயிடும்னா உச்சகட்டத்துக்கு போயிடும். அந்த கதாபாத்திரங்களாம் யோசிப்பாங்க, யார் தான் நம்மள இந்த பிரச்சனையில இருந்து தீர்வை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு அந்த பிரச்சனை என்ன ஆயிடும்னா உச்சகட்டத்துக்கு போயிடும். செகண்ட் ஆஃப்ல என்ன பண்ணுவார்னா, அந்த ஹோமர் அந்த கதாசிரியர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கடவுளை அனுப்புவார். ஜூபிட்டர் அமிச்சு இந்த பிரச்சனையை தீர்ப்பார், மெர்க்குரி என்கிற கடவுளை அமிச்சு இந்த பிரச்சனையை தீர்ப்பார், வீனஸ் என்கிற ஒரு கடவுள் அமிச்சு இந்த பிரச்சனையை தீர்ப்பார். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய கதையை என்ன பண்ணாங்க, கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, குற்றச்சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் மனுஷனால பிரச்சனையை தீர்க்கவே முடியாதா, கடவுள் தான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய கதையை என்ன பண்ணுறாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே போல தான் ரோமர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம். நாங்கள் எதுதோ சொல்லிட்டு கடைசியில் பைபிள் பண்ணிட்டீங்க, எங்கே போனாலும் பைபிளுக்கு தான் வந்தாகணும். ரோமர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா புறஜாதிகளை பார்த்து சொல்றாரு. புறஜாதிகள் யாருன்னா பாவிகள். அப்போ யூதர்கள் நினைக்கிறாங்க, அப்போ நாங்களாம் ரொம்ப பர்ஃபெக்ட் போல, நாங்களாம் தேவனுக்கு முன்னாடி நீதிமான் போல அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் நினைக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் வராரு. 2ஆம் அதிகாரம் வந்து என்ன பண்றாருன்னா, புறஜாதிகள் 1ஆம் அதிகாரத்தில் பாவிகள் சொன்னார், 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா யூதர்களும் பாவிகள் சொல்றாரு. டக்குன்னு என்ன பண்றாருன்னா 3ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம், அந்த ஹோமர் பண்ணார்ல, பிரச்சனையை மூட்டி விட்டார்ல, அதே போல 23வது வசனத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 23வது சொல்றாரு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. யூதர்களும் பாவி தான், புறஜாதிகளும் பாவி தான், அது மட்டும் இல்ல எல்லாரும் பாவி. அப்ப யார் தான் இந்த பிரச்சனையில இருந்து நம்மளை விடுதலையாக்குவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுதுதான் ஹோமர் என்ன பண்றாருன்னா, ஜூபிட்டர், வீனஸ், மெர்க்குரி என்ற கடவுளை அமிச்சது போலவே இங்க பிதாவாகிய தேவன் ஒரு கடவுளை அனுப்புகிறார். அந்த கடவுள் யாருன்னா 24வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்றார், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான். எப்படி நம்ம நல்லவங்க ஆகிறோம்னா, இந்த கடவுள், இந்த கிறிஸ்துவின் மூலியமாய், இந்த இயேசுவின் மூலியமாய் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆமென். அப்போ எல்லாரும் பாவி தான், யாரும் நீதிமான் கிடையாது. எப்படி தான் நம்ம நீதிமான் ஆகிறோம்னா, இலவசமாய், ஃப்ரீயா. எதனா பண்ணீங்களா நீதிமான் ஆகிறதுக்கு? பரலோகம் போகிறதுக்கு எதனா பண்ணீங்களா? எதனா காசு கட்டுன்னு இருக்கிறீங்களா? அந்த காலத்தில் காசு கட்டுவாங்க, பரலோகம் போகிறதுக்கு காசு கட்டுவாங்க. எதனா காசு கட்டுன்னு இருக்கீங்களா? எதுவும் கட்டல. எதனா பண்ணீங்களா? நகையெல்லாம் அவுத்துட்டீங்களா? ஒயிட் சாரிலாம் போட்டீங்களா? எதுவும் பண்ணல. இலவசமாய், ஃப்ரீயா, அவருடைய கிருபையினாலே. அவர் எனக்காக பலியானார், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார். கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நாங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசின் மூலியமாய், கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு நாம் நீதிமான்களாகிறோம். அதே போலதான் ஆசீர்வாதம் வரும் பொழுது நாம் ஏதோ கிரியையினால நாம் ஆசீர்வதிக்கப்படவில்லை, கிருபையினாலே இந்த கல்வாரி சிலுவை விசுவாசத்தின் மூலியமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமென். அப்போ போப்போம் சரி, கார்டினலும் சரி, பிஷப்பும் சரி, ரைட் ரெவரண்டும் சரி, எல்லாரும் யார் தான்? பாவிகள்னா. எல்லாரும் எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படும். எல்லாரும் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்? இந்த கல்வாரி சிலுவை விசுவாசத்தின் மூலியமாய்
ஆசீர்வதிக்கப்படுகிறார். அப்போ ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னா ஏதோ கிரியையினால வரவில்லை. ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னா விசுவாசத்தின் மூலியமாய் வருகிறது. இன்னொன்னு சொல்லிடுறேன். எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, எங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க, அதனால நாங்க பிள்ளைங்க நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதுவும் தப்பு தான். இதுவும் கிரியை தான். இதனால நான் ஆசீர்வதிக்கப்படல. நான் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறேன்? நான் கிறிஸ்து இயேசுவை விசுவாசத்தினால ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஆமென். இன்னொன்னு சொல்லிடுறேன். நாங்க பரிசுத்தமா வாழ்ந்தோம், அதனால ஆசீர்வதிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் கிரியை தான். நீங்க பரிசுத்தமா வாழ்ந்ததுனால ஆசீர்வதிக்கப்படல, விசுவாசின் மூலியமா ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமென். நம்முடைய பரிசுத்தம் அவருக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, நம்முடைய நீதி எப்படி இருக்கு? அழுக்கும் கந்தையமா இருக்கான். நம்முடைய நீதி என்ன சொல்றாருன்னா, நம்முடைய நல்ல ஒழுக்கத்துல என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பரிசுத்தம் என்ன சொல்றாருன்னா, அது என் முன்னாடி எப்படி இருக்குன்னா அழுக்கும் கந்தையா இருக்கு. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டங்குன்னு என்னன்னா கழிவு. உங்களுடைய நீதி, உங்களுடைய பரிசுத்தம் தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா ஒரு குப்பை போல இருக்கு. அப்போனா பரிசுத்தம் தேவன் முன்னாடி குப்பையா இருக்குன்னா அப்போ நான் பரிசுத்தமா வாழ தேவையில்லையா? அப்போ நான் பரிசுத்தமா வாழ்றது நான் வேஸ்டா? அப்போ நான் என்ன வேணா பாவம்லாம் செய்யலாமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். பரிசுத்தமா வாழ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. உங்க எம்டியோட பொண்ணு கல்யாணம் போறீங்க. ஆனால் உங்ககிட்ட என்ன இல்லை? நகைலாம் இல்லை போட்டு போகிறதுக்கு. ஆனால் எங்கே போகிறீங்க? எம்டி பொண்ணு கல்யாணத்துக்கு போகிறீங்க. நகையே இல்லைன்னா கூட என்ன பண்ணுவீங்கன்னா பக்கத்து வீட்டில் கம்பலை வாங்கி போட்டுட்டு, எதிர் வீட்டில் செயினை வாங்கி போட்டுட்டு, பின்னாடி வீட்டில் மோந்திரம் வாங்கி போட்டுன்னு, எதுவுமே இல்லைனாலும் என்ன பண்ணுவீங்கன்னா போட்டுட்டு போவீங்க. ஏன்னா அது யாருடைய கல்யாணம்? எம்டியோட கல்யாணம். நம்ம எல்லாரும் யாரை பார்க்க போறோம்னா இந்த பரிசுத்த தேவனை பார்க்க போறோம். இந்த பரிசுத்த தேவன் கிட்ட போகும்போது கொஞ்ச நாச்சு பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆனால் தான் பவுல் சொல்கிறார் பரிசுத்தத்தை நாடுங்கள். ஆமென். அப்போ இதனால நமக்கு ஆசீர்வாதம் வரவில்லை. நமக்கு எப்படி வருதுன்னா விசுவாசத்தின் மூலியமாய் ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. என்னங்க சொல்றீங்க? புரியும், கொஞ்ச நாள்ல புரியும். ஆமென். அப்போ எப்படி நமக்கு ஆசீர்வாதம் வருதுன்னா ஏதோ கிரியையினால நம்ம ஆசீர்வதிக்கப்படவில்லை, கிருபையினாலே கல்வாரி சிலுவையின் மூலியமாய் அந்த விசுவாசத்தை கொண்டு நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதான் கலாத்தியர்ல 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் பார்த்தீங்கன்னா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் எப்படி ஆயிற்று? இங்க சொல்லுகிறார் எப்படி நாம் ஆசீர்வதிக்கப்படுறோம் சொல்றார். ஏதோ கிரியைனால இல்ல, மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னா கிறிஸ்து இயேசுவின் மூலம் புறஜாதிகளுக்கு வரும்படி ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா விசுவாசத்தின் மூலியமா பெற்றுக்கொள்ளுகிறோமா? ஏதோ நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன், நான் பரிசுத்தமாக இருந்தாங்க, எங்கள் அம்மா நல்லா ஒழுக்கமான இருந்தாங்க, அதனால் நாம் ஆசீர்வதிக்கப்படவில்லை. யாரெல்லாம் இந்த கல்வாரி சிலுவை விசுவாசித்தார்களோ அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆமென். அப்போ விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லை, இங்கே இந்த 13-14 வசனங்களில் பார்த்தீங்கன்னா 2 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று என்னன்னா சாபம், இன்னொன்று என்னன்னா ஆசீர்வாதம். இயேசு சாபமானால் அது மட்டும் இல்லை, சாபமாக என்ன பண்ணுறாருன்னா நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதமும் சாபமும் என்னன்னா இது உண்மை, இது இருக்குது இந்த உலகத்தில். இன்னமும் இந்த ஆசீர்வாதம் சாபம் இருக்குது. நான் ஏதோ கதை கொடுத்துட்டு இல்லை, உண்மை காரியங்களே சொல்லி கொண்டிருக்கேன். இல்லை இந்த இவருக்கு இதுன்னு தெரியாது போல, இப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதமே சொல்லிட்டு இருக்காரு, வேற ஒன்றும் தெரியாதுன்னு அப்படின்னு நினைச்சிக்க தேவையில்ல. இது உண்மையாக இருக்குது, இது ரியல். இந்த ஆசீர்வாதமும் சாபமும் இது உண்மை. அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாருமே கிறிஸ்தவங்களும் சரி, ரட்சிக்கப்பட்டவங்க சரி, ரட்சிக்கப்படாதவங்களும் சரி, இந்த ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நம்புகிறார்கள். இன்னைக்கு சொல்கிறது என்னன்னா, இந்த உலகத்தில் சொல்கிறதுன்னா கல்யாணம் ஆகி முடிஞ்ச உடனே டக்குன்னு என்ன சொல்கிறாங்க, காலில் போய் விழுந்து ஆசீர்வாதத்தை
வாங்கிக்கோ. ஏன்னா ஆசீர்வாதத்தை நம்புறாங்க. உலக ஜனங்கள் ஆசீர்வாதத்தை நம்புறாங்க, இது பொய் கிடையாது. அது மட்டும் இல்லை, சாபத்தையும் நம்புறாங்க. என்ன பண்ணுறாங்க, காற்று கருப்பில் அண்டக்கூடாது, என்ன பண்ணு, கையில் கயிறு கட்டிக்கோ, காலில் ஒரு. அப்போது சாபத்தை, இது உண்மை, இது பொய் கிடையாது. சாபமும் உண்மை, ஆசீர்வாதமும் உண்மையாக இருக்கிறது. அப்போது இன்றைக்கி நான் உங்களை வந்து காலில் உழுங்கன்னு சொல்ல, யார் காலையும் உள்ள தேவையில்லை, ஏன்னா உங்கள் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. கையில் கட்டிக்கோங்க, அதனால் சாபம் வராதுன்னு சொல்ல, நீங்கள் கையிலையும் கட்ட தேவையில்ல, கால்லையும் கட்ட தேவையில்ல, ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை காற்று கருப்பு எதுவும் தொடாது, எந்த சாபமும் உங்கள் மேலே வேலை செய்யாது, உங்களை யாரும் சபிக்க முடியாது. அதெல்லாம் காட்ட போகிறேன், வர காரியத்தில் நான் காட்ட போகிறேன். அப்போது சாபமும் இருக்குது, அது மட்டும் இல்லை ஆசீர்வாதமும் இருக்குது. ஆசீர்வாதம்னா என்னது, அதான் பார்த்தோம். ஆசீர்வாதம்னா என்னது? இட் இஸ் அன் எனேபிள்மெண்ட், இட் இஸ் அன் எம்பவர்மெண்ட், இட் இஸ் அன் அனாயிண்டிங் டு ப்ராஸ்பர். இது வந்து ஒரு அபிஷேகம், இது ஒரு ஆற்றல், இது ஒரு வல்லமை. என்ன பண்ணுது? டு ப்ராஸ்பர், நம் நன்றாய் வாழ இந்த பலன் உதவி செய்கிறது. அதான் ஆசீர்வாதம். ஆமென். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னால் கத்த முடியல, ஏன்னா 3வது சர்வீஸ். ஒருத்தர் சொன்னார், சர்ச்சு முடிஞ்சோன்னு சொன்னார், தம்பி நீ நல்லா பிரசங்கம் பண்ணுற, ஆனால் உங்கள் அப்பா மாதிரி கத்தி பிரசங்கம் பண்ண மாட்டேற. சரி, கத்திலாம் பிரசங்கம் பண்ண மாட்டேன், பொறுமையாக தான் பிரசங்கம், கேளுங்க. நிறைய பேர் கத்தி பிரசங்கம் பண்ணால் தான் அந்த அபிஷேகம் வரும், அதெல்லாம் நான் பண்ணுறதில்ல. இங்கே ஆசீர்வாதம்னா என்னதுன்னா, நான் சொன்னேன், இட் இஸ் அன் எனேபிள்மெண்ட், இட் இஸ் அன் எம்பவர்மெண்ட், இட் இஸ் அன் அனாயிண்டிங் டு ப்ராஸ்பர். அது வந்து ஒரு அபிஷேகம், அது ஒரு ஆற்றல், அது ஒரு வல்லமை. எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, நாம் நன்றாய் வாழுவதற்காக கொடுக்கப்படுகிற ஒன்று. அப்போ சாபனா என்னது அப்படின்னு பார்க்கும் பொழுது, கர்ஸ், ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா கர்ஸ்னு வருது. இந்த கர்ஸுடைய மீனிங் என்னதுன்னா டு பி டேம்டு, டு பி டேம். இன்னைக்கு இளைஞர் மத்தியில், இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த வார்த்தையை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. டேம், இது வந்து ஒரு நல்ல வார்த்தை இல்லை, இது கெட்ட வார்த்தை. இங்கிலீஷில் ஒரு கெட்ட வார்த்தை. இன்னைக்கு ஒரு அழகான ஒரு காரை பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா டேம்னு சொல்கிறாங்க, டேம் குட் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா என்னதுன்னா சாபத்தை சொல்கிறாங்க. என்னன்னா சாபம். ஒரு அழகான வீடை பார்த்தா என்ன பண்ணுறாங்கன்னா சாபத்தை சொல்கிறாங்க. ஒரு அழகான பொண்ணை பார்த்தா என்ன பண்ணுறாங்கன்னா டேம் குட்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அழகான வீடை பார்க்கும்பொழுது, அழகான காரை பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா டேம்னு சொல்லக்கூடாது, சாபம்னு சொல்லக்கூடாது, யூ ஆர் பிளஸ்ஸட், யூ ஆர் பிளஸ்ஸட். பாருங்கள், பிசாசு என்ன பண்ணிட்டான்னா இந்த வார்த்தை ரொம்ப கேட்குறது நல்லா இருக்கா, ஆனால் என்ன பண்ணிட்டான்னா யங்ஸ்டர்ஸுடைய வாயில் இந்த வார்த்தையை வைத்து இருக்கிறான். பிசாசுக்கு நல்லா தெரியுது, எது சொல்கிறோமோ அது நடக்கும். டேம்னு சொல்லும் போது அங்கே ஒரு சாபம் பிறக்கிறது. ஆமே. அப்போது இன்றைக்கி ஒரு வேளை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க, இது வந்து ஒரு சாப வார்த்தை. ஆமேன். வசனம் சொல்லுகிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், குடிப்போம், கவலைப்படாதிருப்போம் சொல்லி சொல்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லும் போது தான் என்ன வருதுன்னா கவலை வருதான். அப்போ பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா சொல்லும் போது தான் ஆரம்பிக்கிறது. ஆமேன். பிசாசுக்கு நல்லா தெரியுது, டேம் சொல்லும் போது அங்கே சாபம் இருக்குது, சாபம் வந்து அங்கே செயல்பட ஆரம்பிக்குது. பிசாசுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் தான் சொல்கிறார், மலையை எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று நீ சொல்லிட்டேன்னா என்ன ஆகிடும்னா அது அப்படியே நடக்கும். ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். அப்போ சாபம்னா என்னதுன்னா டு பி டேம்டு. சொல்லுங்க, டு பி டேம்டு. அந்த டு பி டேம்டு அதோடைய அர்த்தம் என்னதுன்னா டு பி டெடிகேட்டட் ஆர் அசைன்ட் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன். அந்த டு பி டேம்டு அதோடைய அர்த்தம் என்னன்னா அழிவுக்காக குறிக்கப்பட்டவன், அழிவுக்காக நிர்ணயிக்கப்பட்டவன். சாபம்னா என்னது? அழிவுக்காக குறிக்கப்பட்டவன், அழிவுக்காக நிர்ணயிக்கப்பட்டவன். அப்போ சாபம்னா இது, ஆசீர்வாதம்னா என்னது? அப்படியே ஆப்போசிட். வாழ்வதற்காக குறிக்கப்பட்டவன், வாழ்வதற்காக நிர்ணயிக்கப்பட்டவன், நன்றாக இருப்பதற்காக குறிக்கப்பட்டவன், நன்றாக இருப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்டவன். ஆமென். இன்றைக்கு உங்கள் மேலே சாபம் இல்லை, உங்கள் மேலே என்ன இருக்குன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தரின் ஆசீர்வாதம்னா என்னன்னா நன்றாய் வாழும்படி குறிக்கப்பட்டவன், நன்றாய் இருக்கும்படி நிர்ணயிக்கப்பட்டவன்.
வாழ்வதற்காக பக்கத்தில் பார்த்து வாழ்வதற்காக குறிக்கப்பட்டவன். நேத்தான் நினைச்சேன் செத்து போயிடலாம் நினைச்சேன். இல்லை, அதற்காக நீங்கள் குறிக்கப்படவில்லை. உங்கள் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு. நீங்கள் வாழ வேண்டும். இது வாழ்ந்ததுக்கு அப்புறம், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உணர் வாழ்க்கை இருக்கு. அது என்னன்னா நித்திய ஜீவன். ஆமென். நாம் சாபத்துக்குள்ள இல்லை, நாம் ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டோம். நான் சொன்ன அழிவுக்காக குறிக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் வாழ்வதற்காக நாம் குறிக்கப்பட்டவர்கள். ஆமென். சொல்லுங்க, நான் வாழ்வதற்காக குறிக்கப்பட்டேன். அதுதான் ஆசீர்வாதம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் சொல்ல, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிற. இந்த விசுவாசி யாருன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த விசுவாசி யாருன்னா வாழ்வதற்காக, இந்த விசுவாசி யாருன்னா நன்றா இருப்பதற்காக குறிக்கப்பட்டவன். நான் நல்லா தான் இருப்பேன், ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நான் ஒரு நாளும் சொல்லணும். டேம் சொல்லியிருக்காங்க பசங்கள்லாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன சொன்னா, ஐ எம் பிளஸ்ட். கண்ணாடி பார்த்து சொன்னோம், ஐ எம் பிளஸ்ட். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வாதம்னா என்னது? வாழ்வதற்காகவே நான் குறிக்கப்பட்டவன். ஆமென். பக்கத்துல பசங்க யூ ஆர் பிளஸ்ட். கார்ல போய் எழுதிக்கணும், ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் பிளஸ்ட். எங்க பார்த்தாலும் சொல்லணும், ஐ எம் பிளஸ்ட். நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லும் போது சொல்லணும், ஐ எம் பிளஸ்ட். டாக்டர் சொல்லுவாங்க, உனக்கு வியாதி இருக்கு, நீ ரொம்ப நாள் இருக்க மாட்டான்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்லணும், நான் வாழ்வதற்காக குறிக்கப்பட்டவன், ஐ எம் பிளஸ்ட். ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த விசுவாச மார்க்கத்தாரை இன்னொரு காரியத்தை சொல்ல போறேன். இந்த விசுவாச மார்க்கத்தாரை சபிக்க முடியாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கவனிக்கணும். இவ்வளோ நேரம் கவனிக்கலாம், இதை கவனிக்கணும். ஏன்னா இதில் தான் நிறைய பேர் மாட்டின்னு இருக்கிறீங்க. பிரதர், எனக்கு காத்து கருப்பு அண்டிச்சு பிரதர், அதனால ஜோம் பண்ணுங்க பிரதர். நைட்டில் யாரோ மிதிக்கிறாங்க பிரதர். நான் என்ன சொல்ல போறேன்னா, விசுவாச மார்க்கத்தாரை சபிக்க முடியாது. அதுதான் சொல்ல போறேன். என்ன ஆகுமோ 23ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை 1லிருந்து 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கம் அடைந்து மீதியான. போதும், எல்லாரும் எடுத்துட்டீங்களா? திருப்பியும் வாசிக்கலாம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமானான வெளியிலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரன் நிமித்தம் கலக்கம் அடைந்து. இங்கே என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்துக்கு எவ்வளோ பேராக போனாங்கன்னா 70 பேராக போனாங்க. ஆனால் எகிப்து தேசத்துலேருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க? அதான் போன வாட்டி சொன்னேன், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். சித்தி இந்த மோசஸ் என்ன பண்ணுறான்னா, ஒரு தீர்க்கதரிசி, அவர் என்ன சொல்கிறான்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் பிரசங்கம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜனங்க விசுவாசித்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. எகிப்து தேசத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க. எவ்வளோ பேராக வந்தாங்கன்னா 1,00,000 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எகிப்து தேசத்துக்கு வராங்க. எகிப்து தேசத்துலேருந்து புறப்படுறாங்க. எங்கே வராங்கன்னா மோவாப் தேசத்துக்கு அவங்க வராங்க. அந்த ஜனங்கள் எவ்வளோ இருக்கிறாங்கன்னா ஏராளமாக இருக்கிறார்கள். அந்த ஜனங்களை பார்த்து யார் பயப்படுறாருன்னா, அந்த மோவாப் தேசத்தில் இருக்கிற அந்த பாலாக், அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா பயப்படுகிறார். உங்களை பார்த்து ஜனங்க பயப்படுவாங்க. இன்னைக்கு நம்ம தான் என்ன பண்ணணும், எல்லாரும் பார்த்தையும் பயந்து இருக்கோம். சின்னதாக ஒரு கோயில் கட்டா பயப்படுறோம், எதுனா ஆயிடுமோ. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பயப்பட தேவையில்ல, அவங்க தான் நம்மளை பார்த்து பயப்படணும். ஏன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஏராளமாக இருக்கிறாங்க, பாலாக்கு பார்த்து பயப்படுறான். ஆமென். பயந்து என்ன பண்ணுறான்னா 4வது வசனம் பாருங்க. மீதியானரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றிலும் இருக்கிற யாவரும் மேய்த்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாப்பியருக்கு ராஜாவாக இருந்தான். பார்க்கும்பொழுது என்ன நினைக்கிறான்னா, மாடு புல்லை மேய்கிறது போல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா
நம்மள மேய்ஞ்சி போட்டுருவாங்க. அவ்வளோ ஏராளமான ஜனங்க இருக்கிறாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்க. அப்படி ஒரு பயம் வந்து என்ன பண்றாருன்னா 5வது வசனத்தை வாசிங்க. அவன் பெயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். பாருங்க, இங்க ஒரு கேரக்டர் பார்க்குறோம். இந்த கேரக்டர் யாருன்னா பிலேயாம். இந்த பிலேயாம் யாருன்னா, இவன் வந்து ஒரு தீர்க்கதரிசி, மோவாப்பில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. இவன் யாரெல்லாம் சபிக்கிறாங்கனோ அவங்களாம் சபிக்கப்பட்டு போயிடுவாங்க. யாரெல்லாம் இவன் ஆசீர்வதிக்கிறானோ அவங்களாம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சக்தியை தேவன் என்ன பண்ணுறாருன்னா இவன் வாயில வைத்திருந்தார். இப்போ இந்த தீர்க்கதரிசி கிட்ட இந்த பாலாக்கு என்ன பண்ணுறாருன்னா ஸ்தானாதிபதிகளையும் மூப்பர்களையும் அனுப்பி என்ன சொல்கிறாருன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி என்ன பண்ணுறாருன்னா ஜனங்களை அனுப்புகிறார். வசனம் வாசிங்க. இங்கே எதனால ஜனங்களை சபிக்கும்படி அனுப்புகிறாருன்னா இங்கே அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடுகிறவர்கள். இங்கே ஆங்கிலத்தில் எப்படி சொன்னால் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் எர்த். அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா எல்லா இடத்துலையும், மோவாப் தேசத்தில் எல்லா இடத்துலையும் யார் தான் இருக்கிறாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க தான் இருக்கிறாங்க. ஏன் இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்கன்னா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சொல்லலாம் கிறிஸ்தவர்கள் யார்? சிறுபான்மை மக்கள். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இந்த கிறிஸ்தவர்கள் மேலே என்ன இருக்குன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால ஒரு நாள் இவங்க பெரும்பான்மையாக மாறுவாங்க. ஆமென். நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்க அதான் நடந்து அவங்க பூமியின் விசாலத்தை மூடுகிறவர்கள். ஒரு நாள் வரப்போது எங்கே பார்த்தாலும் அந்த தெருவில் பார்த்தா கிறிஸ்தவர்கள் தான் இருப்பாங்க. எந்த தெருவில் பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் அவங்க மேலே இருக்கு. ஆமென். 6வது வசனம் பாருங்க. அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும், எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். பாருங்க, ஆட்களை அனுப்பி என்ன பண்றான்னா சபிக்க சொல்றான் பாலாக் பிலேயாம் இடத்துல. 7வது வசனத்துல பாருங்க. அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாம் இடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். பாருங்க, எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா இந்த பிலேயாம் கிட்ட சொல்றாங்க, நீ என்ன பண்ணனா சபிக்க சொல்லி ராஜா உத்தரவு போட்டிருக்காரு சொல்றாங்க. ஆனா இந்த பிலேயாம் என்ன சொல்றாருன்னா 7வது வசனத்துல அவன் அவர்களை நோக்கி 8வது வசனம் அவர்களை நோக்கி ராத்திரி இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடி உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாப்பின் பிரபுக்கள் பிலேயாம் இடத்தில் தங்கினார். என்ன சொல்றாருன்னா நைட் இங்கே இரு, கர்த்தர் என்ன சொல்றாரோ காயில நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் நைட்டு தங்குறாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு அங்க பாருங்க. 8வது வசனம். தேவன் பிலேயாம் இடத்தில் வந்து 9வது வசனம் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பாருங்க, தேவன் என்ன பண்றாருன்னா பிலேயாம் இடத்துல பேசுகிறார். பிலேயாம் இடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதன் யாருன்னு கேட்கிறார். அங்க என்ன நடக்குதுன்னா பாலாக் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவன் சபிக்க நினைத்து கொண்டிருக்கிறான், சபிக்க நினைக்கிறான். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா பேக்ரவுண்ட்ல வேலை செய்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாக பல பிரச்சனைகள், பல திட்டங்கள் ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு கண் இல்லையா, கர்த்தருக்கு காது இல்லையா, கர்த்தர் பார்க்கலையா அப்படிலாம் யோசிக்காதுங்க. கர்த்தர் என்ன பண்றாருன்னா உங்களுக்காக பேக்ரவுண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அதான் இங்க நடக்குது. சொல்றார் தேவன் பிலேயாம் இடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதன் யார் என்றார். இவருக்கு தெரியாதா யாரும் வந்திருக்கிறார்? ஆனா குசும்பு பார்த்தீங்களா தேவனுக்கு கேட்கிறாரு, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதன் யார் என்றார். பிலேயாம் தேவனை நோக்கி சீப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்தில் அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும், அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொன்னான் என்றான். பாருங்க, பாலாக் சொல்றான், பிலேயாம் சொல்றான் இந்த இஸ்ரவேல் ஜனங்க வந்திருக்கிறாங்கப்பா, அவங்களை சபிக்கும்படி என்ன பண்றான்னா பாலாக் ராஜா என்ன பண்றாருன்னா ஆட்களை அனுப்பி இருக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவர்
அப்படின்னு பிழையாம் கேட்கும் பொழுது கர்த்தர் 12வது வசனம் சொல்றார், அதுக்கு தேவன் பிழையாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். என்ன சொல்றாருன்னா, நீ அவங்க கூட போவாத, பிளஸ் என்ன பண்ணக்கூடாது, நீ சபிக்க கூடாது, ஏன்னா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விசுவாச மார்க்கத்தாரை சபிக்க முடியாது, இந்த விசுவாசிகளை சபிக்க முடியாது, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை சபிக்க முடியாது, ஏன்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்க. நீ சபிக்காத, இன்னாதான் நீ சபிச்சாலும் அவங்க மேல சாபம் போய் சேராதுப்பா, ஏன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அதே போல் சொல்றாங்க, நானும் போயிட்டே இருந்தேன் பிரதர், டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா என் காலில் இருக்கிற மண்ணை எடுத்துட்டு போயிட்டாங்க பிரதர். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்களை யாரும் சபிக்க முடியாது. பிரதர் நானும் வெளியே வந்தேன், வெளியே வந்து பார்த்தா 2 எலுமிச்சை பழம். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்களை யாரும் சபிக்க முடியாது. எலுமிச்சை பழம் இருந்தால் என்ன பண்ணணும், ஜூஸ் போட்டு குடிக்கணும், கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு குடிங்க, மண்ணா இருக்கும். நான் தூங்கி ஏச்சு வெளியே வந்தேன், முன்னாடி பார்க்கும்போது 2 தகடு இருந்து பிரதர். தகடு இருந்தால் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு தைலங்கடைக்கு போடுங்க, காசு வரும். ஆமென். என்னதான் அவன் தகடு வச்சாலும், என்னதான் அவன் பூசணிக்காய் வச்சாலும், என்னதான் அவன் எலுமிச்சப்பழம் வச்சாலும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது, ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். கிட்ட வருமா, ஆனால் அது ரிட்டர்ன் ஆயிடுமா, ஏன்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இன்னொன்று சொல்றாரு, ஒரு வழியா உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், கிட்ட வருவாங்களாம், ஆனா 7 வழியா ஓட ஆரம்பிச்சிருவாங்களாம், ஏன்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், நீ என்னதான் சபிச்சாலும் அவங்க மேல அந்த சாபம் போய் சேராது, அவங்கள சபிக்க முடியாது, ஏன்னா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 13ஆம் வசனத்துல பாருங்க, பிழையாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவன் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோடு கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, வேஸ்ட்டுப்பா, நீ சபிக்கிறது வேஸ்ட்டு, ஏன்னா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படியே மோவாப்புடைய பிரபுக்கள் எழுந்து பாலாக்கினத்தில் போய் பிழையாம் எங்களோட வரமாட்டான் என்று சொன்னான் என்றார்கள். பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். இன்னும் பிக் ஷாட்ஸ்லாம் அனுப்புகிறார், நிறைய கனவான்களை அனுப்புகிறார். என்னதான் கனவான்களை அனுப்பினாலும் உங்களை சபிக்க முடியாது, அனுப்புகிறார். அவர்கள் பிழையாமிடத்தில் போய் அவரை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி, நீ என்னிடத்தில் வருகிறதற்கு தடைப்பட வேண்டாம், உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான். திருப்பியும் என்ன பண்ணுறான்னா, பாலாக் இன்னும் நிறைய ஆட்கள் அமைச்சிருப்பான், வெயிட் பார்ட்டிலாம் அமைச்சிருப்பான் போல சபிக்கிறதுக்காக. ஆனால் இந்த பிழையாம் சொல்கிறார், நான் சபிக்க மாட்டேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த 18வது வசனத்தில் பார்க்கும்பொழுது தான் அவர் சொல்கிறாரு, பிழையாம் பாலாக்கின் ஊழியக்காரனுக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளி பொண்ணும் தந்தாலும். பாலாக் வீடு 1400 ஸ்கொயர் ஃபீட்டா, உங்கள் வீடு தான் 1400 ஸ்கொயர் ஃபீட்டு. பாலாக் ராஜாங்க, அவர் வீடு ரொம்ப பெருசு. ஆனால் சொல்கிறாரு, பாலாக் எனக்கு வீடு நிறைய வெள்ளி பொண்ணும் கொடுத்தாலும், அவர் வீடு நிறைய வெள்ளி பொண்ணும் கொடுத்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை நான் மீறக்கூடாது. என்னதான் அவர் கொடுத்தாலும், என்ன வெள்ளி பொண்ணு கொடுத்தாலும் நான் சபிக்க மாட்டேன். பாருங்க, உங்கள் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் மேல இருக்கிற ஆசீர்வாதம் வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் மேலானது. இது யாருடைய ஆசீர்வாதம்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். அது ஒரு பலன், அது ஒரு சக்தி, அது ஒரு அபிஷேகம், அது ஒரு ஆற்றல். என்ன வந்தாலும் அது முறியடித்து விடும். ஆமென். அல்லேலூயா. ஜனக்கூட்டம் எழும்பலாம் உங்களுக்கு விரோதமாக. அவங்க பெரிய ஆளுங்க, எம்எல்ஏங்க, அவங்க அட்வொகேட்டுங்க, அவங்க லாயருங்க, அவங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது தெரியுமா? இருக்கட்டும்ங்க, உங்களை எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நிறைய எழும்புறாங்க. ராஜாக்கள்லாம் கூடி என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு வர அந்த ஃபாரின் ஃபண்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ராஜாக்கள்லாம் கூடி என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்தவர்களை ஒன்றுமேலாம் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க, சபிக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ ராஜாக்கள் எழும்பி கிறிஸ்தவர்களை சபிக்கணும்னு நினைத்தாலும் கிறிஸ்தவர்கள் வாழ்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் அவங்க மேலே போயிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. என்ன தான் அடித்தாலும், ஃபாரின் ஃபண்டெல்லாம் அடித்தாலும் கிறிஸ்தவங்க மேலே தான் போயிட்டு இருப்பாங்க. ஆமென். பக்கத்தில் பசங்க நீங்கள் மேலே போயிடுவீங்க. ஓ என்னடா பாஸ்டர் மேலே போயிடுவேன்னு சொல்கிறாரு, எனக்கே வயசாயிடுச்சே. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஓலை வீட்டில் இருந்தீங்கன்னா நாளைக்கு மாடி வீட்டில் போயிடுவீங்க. இன்னைக்கு லேண்டே இல்லைன்னா நாளைக்கு லேண்டை சுகந்தரிப்பீங்க. அதுதான் சொல்ல வரேன். மேலே போயிடுவீங்கன்னா அப்படி சொல்ல வரேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. ஆமென். பக்கத்தில் பசங்க உங்களை யாரும் சபிக்க முடியாது. அதனால் நைட்டு எதுனா யாருன்னா மெரிக்கினாங்கன்னா அப்போ பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. பாவம் அவர் ப்ரேயர்லாம் முடிச்சு வந்து நல்லா தூங்குறாரு. 2 மணிக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் ஏதோ மெரிக்குது பாஸ்டர் சொல்லக்கூடாது. என்ன சொல்லனா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஐ எம் பிளஸ்டு, என்னை யாரும் தொட முடியாது. ஆமென். முட்டை வைக்கிறாங்களா, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. சொல்லணும்னா பிளஸ்டு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். ஏன்னா உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆமென். ஏன்னா நீ விசுவாச மார்க்கத்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ விசுவாச மார்க்கத்தார். கலாத்தியர் 3:9 வாசனம் முடிக்கலாம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே. இந்த விசுவாச மார்க்கத்தார் விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், விசுவாசிகள் ஆசீர்வாதத்துக்காக நியமிக்கப்பட்டவர்கள், விசுவாசிகள் வாழ்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள், விசுவாசிகள் வாழ்வதற்காக குறிக்கப்பட்டவர்கள். ஆமென். அதில் விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களை சாபம் தொட முடியாது, உங்களை யாரும் சபிக்க முடியாது. ஆமீன். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாம் ஜெபித்து நாம் முடிக்கலாம். நம்மளை எல்லோரும் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல ஒரு வார்த்தை கேட்டோம். நம்ம கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்ன்ற ஒரு வேளை நமக்கு கர்த்தர் மறுபடியும் இதை பேசி கொண்டிருக்கிறார். நம்ம மனசுக்குள்ளே இது போகணும், நம்ம மூளைக்குள்ளே இது நான் தரித்திரம் பிடிச்சவன்ற அந்த தாட்டு மாறுற வரைக்கும் கர்த்தர் நம்ம பேசிக்கொண்டே இருப்பார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசத்தின் மார்க்கத்தாராக இருக்கிறீங்க. இது வரைக்கும் நம்ம ஜனங்க சொல்லலாம், வாழ்க்கை முழுவதும் அப்படி தான், நீ கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்க போகிற, நீ தரித்திரம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் வேறு ஒரு மார்க்கத்துக்குள்ளே உங்களை கொண்டு வந்துட்டார். அந்த மார்க்கம் ஆசீர்வாதத்தின் மார்க்கம். அதுதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த வழியை சொல்லுது விசுவாச மார்க்கத்தார்கள். எவர்களோ அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். நம்ம இயேசுவை விசுவாசத்தோட நம்ம இயேசுக்கிட்ட வந்திருக்கிறோம். நம்மளை பார்த்து பைபிள் சொல்லுது, நீங்கள் எல்லாரும் விசுவாசத்தின் மார்க்கத்தார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே ஃபுல்லாக வரும். ஃபுல் ரைட்ஸ் இருக்குது உனக்கு. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஒருவேளை இந்த ஆசீர்வாதமே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒருவேளை சோர்ந்து போய்க்கிறீங்களா? இன்றைக்கி மறுபடியும் சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காகவே கர்த்தர் என்னை நியமிச்சிருக்கிறார். நான் கர்த்தர் என்னை மேலே கொண்டு வருவார், உயர்த்துவார். நான் கீழே இருக்க மாட்டேன், நான் மேலே தான் இருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவர் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்தீங்களே எனக்காக. ஆண்டவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வரும்படியாய் எனக்காக ஆண்டவர் சாபமான ஆண்டவரே சிலுவையை சுமந்திரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே அதை கிருபையாய் கொடுத்திருக்கிறீங்களே, அந்த ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் ஆண்டவரே, விசுவாசா போதும் ஆண்டவரே. அப்பா, அந்த விசுவாசிக்கிறது கூட உங்கள் கிருபையை
கிருபையை கொடுத்து எங்களை விசுவாசிக்க வச்சிங்களே, அதற்காக நன்றி நன்றி. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரை மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு எங்களுக்காக சாபமானீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சாபமானதுனால ஆண்டவரே இந்த நாட்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் சுதந்திரவாளியாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களை யார் சொன்னாலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்படிலாம் இல்லை, நாங்கள் மேலே வருவோம், ஏன்னா எங்கள் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாட்களில் வந்த ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே யாரும் என்னை சபிக்க முடியாது, என் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாத்தையும் மேற்கொள்ளுன்ற அந்த விசுவாசத்தோடு இவங்க கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யுங்க. செய்தி கொடுத்த மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இப்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு